ஹரியோம். சிந்திக்க சில துளிகள். இன்று எச்சனுடைய கேள்வி: எதை அடக்கினால் துன்பத்தை நாம் தவிர்க்க முடியும்? தர்மன் சொல்கிறான், மனதை அடக்கினால் துன்பத்தை நாம் தவிர்க்க முடியும். இதுதான் கேள்வி. மனதை அடக்கினால். இதுக்கு ராமாயணமே சிறந்த உதாரணம். வேறு கதையெல்லாம் நிறையா சொல்லலாம். அதை விட புராண இதிகாசங்களுக்கு போயிட்டால் நல்லது. நடைமுறை வாழ்க்கையில் நிறைய நம்ம சொல்ல முடியும். ஆனால் ராமாயணத்தையே நான் இன்றைக்கி ஒரு உதாரணம் காட்ட போகிறேன். ராவணனுடைய படை எல்லாம் தோத்துக்கிட்டு இருக்காங்க. ராமருடைய பானத்துக்கு இரையாயிட்டு இருக்காங்க. கடைசியாக போன தலைவன் எல்லாம் இறந்து போயிடுறான். அதனால் இனி வேறு ஆள் இல்லைங்கிற பட்சத்தில் கும்பகர்ணனை எழுப்புன்னு சொல்லி கும்பகர்ணன் தூங்கிட்டு இருக்கிற கும்பகர்ணனை எழுப்பி, அவனை எழுப்புறதே பெரும்பாடு. ஆனாலும் எழுப்பி யானை விட்டு உருள்றாங்க, யானை விட்டு மிதிக்க வைக்கிறாங்க, மேலதாளமெல்லாம் கொட்டுறாங்க, காதில் ஊதுறாங்க. ஏதோ பண்ணி அவனை ஒரு கட்டத்தில் எழுப்பியாச்சு. எழுப்பி கொண்டு வந்து ராவணன் முன்னாடி நிறுத்துகிறாங்க. என்ன சொல்லு அண்ணா, என்ன பிரச்சனை உனக்கு? அப்போ ராவணன் சொல்கிறா, இந்த மாதிரி ஒரு அழகான பெண்ணை தூக்கிட்டு வந்த ஒரு காட்டுவாசிகளோட பொண்ணு. இப்போ அவனுங்கெல்லாம் வானர படைகளை திரட்டிட்டு வந்து நம்மளை முற்றுகிட்டு நம்மளோட யுத்தம் பண்ணுறாங்க. யுத்தத்துக்கு போகிறதுக்கு சரியான ஆள் இல்லை, அதுதான் ஒன்று. அப்போ கும்பகர்ணனை தூங்குறவராக இருந்தால் அவன் கேட்குறான், அடுத்த மனைவியை தூக்கிட்டு வருவது தர்மமா? அது நியாயமா? இதை நீ செய்யலாமா? அரக்கர் குலத்துக்கு ஒரு இழிவை ஏற்படுத்தி விட்டாயே அப்படின்னு சொல்லி ராவணனை கண்டபிடித்துட்டான். இப்போ என்ன சொல்கிறாய்? உன்னால் முடியாது என்று சொல்கிறாயா என்று ராவண உச்சக்கட்டத்துக்கு போகிறான் கோபத்தில். அப்போது கும்பகர்ணன் சொல்கிறான், நான் போகிறேன். அரக்கர் குலத்துக்காகவும் உன் கூட பிறந்ததுக்காகவும் நான் இந்த யுத்தத்துக்கு போகிறேன். ஆனால் நான் ஜெயிக்க முயற்சி பண்ணுறேன். ஆனால் நம்ம பக்கம் நியாயம் இல்லை, தர்மம் இல்லைன்னு தெரியுது. ஆனால் ஜெயிப்பனான்ங்கிற சந்தேகம் இருக்குது. இருந்தாலும் உனக்காக நான் உயிரை விடுகிறேன், போகிறேன்ட்டு போகிறான். அவன் கையை காலையெல்லாம் யுத்தத்தில் எதோ போடுறான், என்னென்னமோ பண்ணுறாங்க. அனுமன் அடிக்கிறான், சுக்ரீவன் அடிக்கிறான். இப்போ எல்லாம் பண்ணுறா, முடியல. கடைசியில் சுக்ரீவனை வந்து கையில் பிடிச்சிக்கிறான், கையில் பிடிச்சி நசுக்கிறான். அப்போ சுக்ரீவன் துடிக்கிறான். அப்போது ராமர் வர்றார் அந்த இடத்துக்கு. ஏன்னா ராமருடைய படைத்தலைவனே சுக்ரீவன் அல்லவா. படைத்தலைவன் போயிட்டு அப்புறம் எப்படி? அப்போ ராமர் வந்து அவனுடைய கையை வெட்டி எறிகிறார். அப்புறம் காலை வெட்டி எறிகிறார். கடைசியாக 2 காலை வெட்டும்போது முண்டமாக விழுகிறான் கீழே. அப்போது எல்லாரும் மறுபடியும் ஒரு விழுந்தால் அவனோட மிகப்பெரிய ஒரு படையையே நாசம் பண்ணிடுவான் தன்னுடைய படைன்னு சொல்லிட்டு உடம்பை 2ஆக வெட்டி கடலில் போடுறார். அப்படி கும்பகர்ணன் சாவறான். கடைசியாக தன்னுடைய மகன்களை எல்லாம் படைக்கு அனுப்புகிறான். ராவணனுக்கு தான் மனைவி, கணக்கில்லாத மனைவிகள் இருக்காங்களே. அப்போ 4 பசங்க ராமனுக்கு இந்திரஜித் தவிர மற்ற 4 பசங்க போகிறாங்க. அங்கே போய் 4 பேரும் முடிச்சிடுறாங்க. கடைசியாக இந்திரஜித்து போகிறான். இந்திரஜித்து போய் ஒரு பெரிய யாகம் நடத்தி அந்த யாகத்திலேருந்து கிளம்புறான். ஆனால் யாகம் பண்ணுனா, யாகத்தில் வெற்றி அடைஞ்சிட்டான்னா இவனை யாரும் கொல்ல முடியாதுங்கிறதுக்காக அந்த யாகம் பூர்த்தி ஆகாமல் பண்ணுறாங்க. யாகத்தையே தண்ணி ஊற்றி அவிக்கிறாங்க. அதாவது விபீஷணனுடைய யோசனைப்படி. அப்புறம் அந்த யாகத்திலிருந்து எந்திரிச்சு கடும் யுத்தத்துக்கு வர்றான் இந்திரஜித். அந்த யுத்தத்தில் நாகாஸ்திரத்தை பயன்படுத்துகிறான், பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்துகிறான். அந்த பிரம்மாஸ்திரம் வரும்போது லட்சுமணன் வந்து அதை வணங்குறான். அந்த பிரம்மாஸ்திரம் அவனை சுற்றி திரும்ப இவன் கைக்கே வந்துடுது. கடைசியாக சிவனுடைய சூலாயுதத்தை வீசுகிறான். சூலாயுதமும் இவனை சுற்றி வணங்கிவிட்டு திரும்ப வந்துடுது. கடைசியாக நாராயணன் சங்கு சக்கரத்தை வேவறான். அந்த சங்கு சக்கரமும் லட்சுமணனை வலம் வந்து, ஏன்னா அந்த ஆதிசேஷனுடைய அவதாரம் இல்லையா, லட்சுமணனை வலம் வந்துட்டு திரும்ப இவங்கைக்கே வந்துடுது. எதுவுமே இவனுடைய ஆயுதம் எதுவுமே வந்து லட்சுமணனை வந்து ஒன்றும் பண்ண முடியறதில்லை. உடனே அங்கிருந்து தேர் எடுத்துகிட்டு வர்றான்.
தந்தையே தந்தையேன்னு கத்துறான். என்ன இந்திரஜித் சொல்லுங்கிறான். தந்தையே, வந்திருப்பவர்கள் தேவர்கள் அல்ல, தேவாதி தேவர்கள். அந்த நாராயணனே அவதாரம் எடுத்து வந்திருக்கானான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. அவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல, நீங்கள் நினைப்பது போல் காட்டுவாசிகள் அல்ல. ஆகவே அவர்களிடமிருந்து நாம் தப்ப முடியாது என்பது எனக்கு புரிந்துவிட்டது. சித்தப்பா எப்படி அவர்களிடம் போய் சரணடைந்தாரோ அதே போல் நீங்களும் அரக்கருடைய சமுதாயம் எல்லாரும் அவர்களிடம் போய் சரணடைந்து விடுங்கள். அப்பத்தான் அரக்கர் குலத்தை காப்பாற்ற முடியும், நம் குலத்தை காப்பாற்ற முடியும். இல்லையென்றால் எல்லாரும் அழிந்து விடுவோம் அப்படின்னு சொல்கிறார். ஏன் இப்படி சொல்கிறாய்? நீயும் பயந்து விட்டாயா? போய் மாளிகையில் படித்துக்கொள், சேலையை கட்டி கொண்டுன்னு ராவணன் கடுமையாக பேசுகிறார். தந்தையே, உயிருக்கு பயந்து நான் வரவில்லை, என் அனுபவத்தை சொல்கிறேன். நான் எந்த பானம் விட்டாலும் அவர்களை போய் வலம் வந்து விட்டு அது திரும்பி வந்து விடுகிறது, அவர்களை தாக்க மாட்டேங்கிறது. ஆகவே அவர்கள் தேவாதி தேவர்கள், அவர்கள் மனிதர்கள் அல்ல. உங்களை அழிக்க வந்த தேவர்கள் மனித ரூபத்தில் வந்திருக்கிறார்கள். தயவு செய்து அவர்களை சரணடைந்து விடுங்கள்ங்கிறான். அப்போ ராவணன் கடுமையாக பேசுகிறதுனால மீண்டும் சரி நான் போகிறேன், போய் யுத்தத்தில் முடிஞ்சு போகிறான். அதாவது தன்னுடைய மகன், தம்பி சொல்லியும் கேட்கல, மகன் சொல்லியும் கேட்கல, அத்தனை மகன்களும் வந்து செத்தும் கூட ராவணனுக்கு புரியல. காரணம் என்ன? சீதா அழகானவள், அவளை அடையணும், அது ஒன்று தான். இதான் மனது. எத்தனையோ பெண்கள், வசதியான பெண்கள், காதல்ங்கிற பேரில், கல்யாணங்கிற பேரில் பெற்றவங்களுடைய பேச்சை கேட்காம ஓடி வந்து பின்னாடி எவ்வளவு சிரமப்படுறாங்க. நான் பார்க்குற நிறைய பெண்கள், வசதியான பெண்கள், வீட்டில் சமையல் கட்டு பக்கமே போகாத பெண்கள், காலேஜில் ஏதோ பழக்கம்